பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் தெய்வீக தொடுதலுக்கு உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு சீசனை நாம் சந்திக்கிறோம். அதாவது எப்படி நமக்கு கோடைக்காலம், கோடை சீசன், ரெயின் சீசன், பனிக்காலம் இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சீசன் இருக்கிறதோ அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில சீசன்களை தேவன் அனுமதிக்கிறார். சில காலங்களை, சில பருவங்களை, சில சமயங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அதை அனுமதிக்கிறார். அதாவது பாருங்கள், ஒவ்வொரு சீசனுக்கும் ஒரு டைம் இருக்குது. அந்த டைம் முடிஞ்ச உடனே அடுத்த சீசனுக்கு அது சேஞ்ச் ஆகுது. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒவ்வொரு காலகட்டங்களை தேவன் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு சமய சந்தர்ப்பங்களை வைத்திருக்கிறார். அந்த சமயங்கள், சந்தர்ப்பங்களின் அடிப்படையிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரத்திலே செயல்படுகிறார். வாழ்க்கை பாதை, சூழ்நிலைகள், அவங்களுடைய பருவநிலைகள், அவங்களுடைய காலநிலைகள், அவங்களுடைய சமயங்களை வைத்து நாம் இவங்க இவ்வளோதான், இவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு யாரையுமே நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது, ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சீசனை, ஒவ்வொரு சீசன்லேயும் ஒவ்வொரு ரீசனை வச்சு அவங்கள வழி நடத்துக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அப்போது நெவர் ஜட்ஜ் சம்ஒன் பேஸ்ட் ஆன் சீசன். அதாவது ஒருத்தரை நம்ம ஜட்ஜ் பண்ணுறோம், ஒருத்தர் இப்படி தான் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு முன்னால் நம்ம யோசிக்க வேண்டியது என்னென்னா, அவங்க இப்போ கடந்து போயிருக்கிற சூழ்நிலைகளின் அடிப்படையில் அவங்கள பார்க்காதீங்க, அவங்க சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, அவங்க பிரச்சனைகளை பார்க்காதீங்க. தேவன் என்ன செய்வார் என்பதின் அடிப்படையில் நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த சீசன் எப்படி மாற்றப் போகிறாரு, இந்த காலகட்டத்தை எப்படி அவங்களுக்கு மாற்றப் போகிறாரு, நன்மையாக மாற்றப் போகிறார் அப்படின்ற அடிப்படையில் நம்ம பார்க்க வேண்டும். பாருங்க, தானியேல் இதை பற்றி அருமையாக சொல்லுகிறாரு. தானியேல் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம், அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவராய் இருக்கிறார், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவராய் இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலும் காலங்களையும் சமயங்களையும் கர்த்தர் மாற்றுகிறவராக இருக்கிறாருங்க. பாருங்க, ஆண்டவர் அப்படி ஒவ்வொரு சீசனையும் அப்படியே விட்டுறதில்ல. இப்போ ஆண்டவர் இரவை கொடுக்குறாருன்னு வைங்களா, அப்படியே இரவாகவே விட்டுறாரா? பகல்னு ஒன்று ஆண்டவர் வச்சிருக்கிறார்ல, அந்த சீசனுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார்ல ரொட்டேஷனாக. அது போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல நேரங்களில் ஒவ்வொரு சீசனையும் நம்ம கடந்து போகும்போது இதைத்தான் நாம் யோசிக்கணும். இதன் அடிப்படையில் ஒருத்தரை நம்ம ஜட்ஜ் பண்ணணும். நல்லா கவனிங்க, நம்முடைய பருவங்கள் எல்லாமே மாறுங்க, நிச்சயம் மாறும். நம்ம யாரையும் அவங்க இன்றைக்கி கடந்து போயிட்டுருக்கிற பாதையின் அடிப்படையில் வைத்து நியாயம் தீர்க்கவோ, பேசவோ, கழித்து கட்டவோ, ஒதுக்கி தள்ளவோ, புறக்கணிக்கவோ, இல்லை இவங்களுடைய தலைவிதி இவ்வளோ தான், இனிமேல் இவனுடைய பாதை இப்படி தான் இருக்கும் அப்படின்னு அவங்களுடைய டெஸ்டினியை நாம் முடிவு பண்ணக்கூடாது. ஏன்னா கர்த்தர் தான் ஒவ்வொரு காலங்களையும் நிர்ணயிக்கிறவர். கர்த்தர் தான் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு காலங்களிலே அவர் நேர்த்தியான விதத்திலே, செம்மையான விதத்திலே அவர் செய்கிறவராய், செயல்படுகிறவராய் காணப்படுகிறார். பாருங்க, இதை குறித்து பிரசங்கில பார்க்கும்போது தேவன் அதனதின் காலத்திலே ஆண்டவர் என்ன பண்றாராம், நேர்த்தியாய் செம்மையாய் சகலத்தையும் என்ன பண்றாராம், செய்து முடிக்கிறார்னு வேதவசனம் சொல்லுகிறது. அப்ப நமக்கும் ஒரு காலம் உண்டு. அன்பு தேவ பிள்ளைங்களே, இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கிற துன்பம், துயரம், கஷ்டம், இழப்பு, இதிலே ஆண்டவர் நம்மளை விட்டுற மாட்டாரு. நமக்கும் ஒரு சீசனை வச்சிருக்கிறாரு. அவர் ரீசனையும் சீசனையும் வச்சிருக்கிற ஒரு தேவனாய் காணப்படுகிறார். பைபிளை நல்லா படிச்சு பார்க்கும்போது ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் ஒவ்வொரு சீசனில் அதாவது அனுமதிச்சு அடுத்து இன்னொரு சீசனுக்கு அவங்கள ஆண்டவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியும். பாருங்க, எக்ஸாம்பிள், யோசேப்பு குழியில் விழுந்தாருங்க, ஆண்டவர் அப்படியே குழியிலே விட்டுட்டாரா? அடுத்த சீசனில், அடுத்த ஒரு காலகட்டத்தில், அடுத்த ஒரு சமயத்தில், அடுத்த ஒரு வாய்ப்பு ஆண்டவர் கொடுத்து அவனை ராஜாவாக, மீன்ஸ் அவனை அதிபதியாக ஆண்டவர் என்ன பண்ணாரு, மாற்றினாருங்க. யோசேப்பு அப்படியே விட்டு விடலைங்க. பாருங்க, ஒரு காலகட்டத்தில் எப்தாவினுடைய சகோதரர்கள் எல்லாரும் அவனை புறக்கணித்து அவமானப்படுத்தி அவனை துரத்தி விட்டுட்டாங்க. ஆனால் ஒரு காலகட்டத்தில் ஆண்டவர் வைத்திருந்த அந்த நேரத்தில் எப்தாவை யாரெல்லாம் துரத்தினாங்களோ அவர்களே இவனிடத்தில் ஒப்புரவாகி, நீ தான் எங்களுக்கு தலைவன், நீ தான் எங்களுடைய தளபதி அப்படின்னு சொல்லி அவனை ஏற்றுக்கொண்ட ஒரு காலகட்டத்தையும்
ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தினார். அதனால் எப்தாவை ஆண்டவர் அப்படியே புறக்கணிச்சுட்டு ஊரை விட்டு துரத்திட்டு அப்படியே விட்டுட்டாரா? இல்லை. அதே ஜனங்கள் அவனை தேடி வந்து, நீ எங்களுக்கு வேணும், நீ முக்கியமான நபர், நீ இல்லாமல் எங்கள் வாழ்க்கையில் எங்கள் குடும்பத்தில் எதுவும் நடக்காது அப்படின்ற ஒரு சூழ்நிலையை, ஒரு சீசனை கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் உருவாக்குவார் என்று சொன்னால், இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அதை நிச்சயம் செய்வார் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும் அன்பு பிள்ளைகளே. பாருங்க, அன்னாள் ஒரு காலகட்டத்தில் போய் ஆலயத்தில் போய் கதறி அழுதுட்டு இருக்கிறாங்க, துக்கமா இருக்கிறாங்க, பேச முடியல. அப்படியே இருந்துட்டாங்களா? ஆண்டவர் அவருடைய துக்கத்தை களிப்பாய் மாற்றுவதற்கென்று ஒரு சீசனை வச்சிருந்தார்ல, அது போல தாங்க நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய அழுகை எல்லாம் களிப்பாய் மாற்றுவதற்கான ஒரு சீசனை தேவன் வச்சிருக்கிறாரு. இந்த அழுகையிலே அழுது நீ அப்படியே அழுகையிலே அழுது மண்ணோட மண்ணா போறதுக்கு ஆண்டவர் நம்மளை விட மாட்டார். உன் அழுகையை ஆண்டவர் களிப்பாய் மாற்றுவதற்கான ஒரு சீசனை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். நீங்கள் வேதத்தில் அப்படியே பார்த்துட்டு வந்தீங்கன்னா தாவீதை பார்க்க முடியும். தாவீது ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். ஆண்டவர் அப்படியே விட்டுட்டாரா? கடைசி வரைக்கும் நீ ஆடு மேய்டா ராஜா அப்படின்னு சொன்னாரா? இல்லை. ஆண்டவர் சொன்னார், அடுத்த சீசனை ஒன்று அவனுக்கு கொடுத்து ஆடுகளுக்கு பின்னால் அலைந்து கொண்டு அவனை ஆண்டவர் ராஜாவாக மாற்றுகிறார். அப்போது ஒரு சீசனில் ஆடுகளுக்கு பின்னால் அலைஞ்சிட்டு இருந்தான். ஆனால் ஆண்டவர் இன்னொரு சீசனை அவனுக்கு கொடுத்து, ஒரு சமயத்தை கொடுத்து, காலத்தை கொடுத்து அதே தாவீதை ராஜாவாக மாற்றுகிறாரு. பாருங்க, இப்படி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் பார்க்க முடியும். ரூத் பாருங்க, ஒரு அந்நிய பெண்ணு தான். அந்நிய பெண்ணை போல அவ என்ன பண்றா? போவாசினுடைய வயல்ல வேலை செய்யறதுக்காக தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறா, போயிட்டு இருக்கிறா. ஆனா அடுத்த ஒரு சீசனில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், எந்த வயலில் வேலை செஞ்சாலோ அதே வயலுக்கு சொந்தக்காரியாக ஆண்டவர் மாற்றிட்டார். அப்போது இவங்களுடைய நிலையை அப்படியே வேலை செஞ்சுட்டே இருக்கிற மாதிரி ஆண்டவர் விட்டுருவாரா? உங்களையும் ஒரு ஓனராக மாற்றுவார், உங்களையும் ஒரு தலைவராக மாற்றுவார். அதற்கான காலத்தை கர்த்தர் தம்முடைய கரத்தில் வைத்திருக்கிறார் என்பது பிள்ளைகளே. பாருங்கள், நீங்கள் இன்னும் பைபிளில் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மொர்தெகாய் பார்க்குறோம், எவ்வளோ நாள் தான் வீட்டு வாசல்லே காத்திருந்தான். ஒரு சீசனில் அரண்மனை வாசல்ல காற்று கொண்டு இருந்தான். ஆனா ஆண்டவர் அப்படியே வாசல்லே கடந்து அப்படியே செத்து போடா அப்படின்னு விட்டார் ஆண்டவர். இல்லை, அதுக்கு இன்னொரு சீசன் அவனுக்கு கொடுத்து அவனை வாசலுக்கு உள்ளே, அரண்மனைக்கு உள்ளே ஆண்டவர் அவனை அழைத்து கொண்டு வந்ததை நம்மளால பார்க்க முடியும். பாருங்க, 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீங்க ஒரு காலகட்டத்தில் கஷ்டப்பட்டு பாடுபட்டு இருந்தா. அதே பாட்டில் ஆண்டவர் விட்டுட்டாரா? இல்லை. தன்னை நம்பின போது அவருடைய சீசனை ஆண்டவர் மாற்றினார், அவருடைய காலங்களை மாற்றினார், அவருடைய சமயங்களை மாற்றினார் என்பது பிள்ளைகளே. இயேசு கிறிஸ்து கூட எவ்வளவோ பாடுபட்டார். சிலுவையிலே மறித்து அப்படியே விட்டுட்டாரா? பிதாவாகிய தேவன் அப்படியே விட்டுட்டாரா? இல்லை. அவருக்கு ஒரு சீசன் பாடுபட வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் இன்னொரு சீசனில் ஆண்டவர் கொடுத்து, பிதாவாகிய தேவன் கொடுத்து அவரை இப்பொழுது சிங்காசனத்தில் வீற்றிருக்கும்படி செய்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே நாம் ஆராதித்து கொண்டிருக்கிற, நாம் சேவித்து கொண்டிருக்கிற, நாம் பின்பற்றி கொண்டிருக்கிற தேவன் காலங்களை தன்னுடைய கரங்களிலே வைத்திருக்கிறவர், காலங்களை மாற்றுகிறவர், சமயங்களை மாற்றுகிறவர், சூழ்நிலைகளை மாற்றுகிறவர். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு சீசனையும் மாற்றி என்ன சீசன்ல உன்னை எங்க கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படின்றத தன்னுடைய திட்டத்தில் அவர் நிறுத்திருக்கிறார் என்பது பிள்ளைகளே. இந்த காலை வேளையிலே நம்முடைய காரியங்களை மாற்றுகிற தேவனை தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும், சமயங்கள் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தி ஆளுகை செய்கிற ஒரு தேவனை தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் இன்றைக்கு பார்க்கிறதான அந்த சூழ்நிலைகள், இன்றைக்கு நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறதான அந்த அழுகைகள், இன்னைக்கு நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற அந்த புறக்கணிப்புகள், இன்னைக்கு நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறதான தோல்விகள் எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் மாற்றி தம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு அதை ஜெயமாக, நன்மையாக மாற்றுகிற ஒரு தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இந்த காலை வேளையிலே கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், நீர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர் என்பதை நாங்கள் நம்புகிறோம். எங்களுக்கென்று ஒரு காலம், ஒரு சமயம், ஒரு நேரத்தை நீர் வைத்திருக்கிறீர். அந்த நேரத்திற்காக நாங்கள் காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்தலும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சீசனில் நாங்கள் எப்படி இருக்கிறோம் அப்படின்றத குறித்து கவலைப்படாம, அதை குறித்து நாங்கள் புலம்பாம, அவிசுவாசமாக நினைக்காம, எனக்கென்று கர்த்தர் ஒரு சீசனை வைத்திருக்கிறார், அந்த சீசனில் என்னை வெளியே கொண்டு வருவார், என்னை ஆசீர்வதிப்பார், என் வாழ்வில் நான் கடந்து போய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் மாறும் என்கிற அந்த விசுவாசம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் உருவாக வேண்டுமாக ஜெபிக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, அவங்க எதுக்காக காத்திருக்கிறாங்க, என்ன சீசனுக்காக காத்திருக்கிறாங்க எங்களுக்கு தெரியாத ஆண்டவரே. ஆனால் எல்லாத்தையும் அறிந்த தேவன் நீர்.
நீர் அவருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சீசனையும் அவர்களுக்கு அற்புதமாய் ஆச்சரியமாய் மாற்றி தந்து நீர் வழி நடத்துவதற்காக உமக்கு நன்றி. ஆசீர்வதித்து வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.